முந்தானத்து நடந்த விஷயத்துல அப்பன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஊடகத்தை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? இந்த தந்தி தொலைக்காட்சின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து உண்மைகளை அப்படியும் முழுக்கா எடுத்து கொண்டு போய் முந்திக்கிட்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பாரு. அதேதான் இவங்களுக்கு வந்து டிஆர்பி ரேட் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்னென்னாலும் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தன் தண்ணி இல்லை, கேஸ் இல்லை, சிலிண்டர் இல்லை, அதை எப்படி நான் கொண்டு வரேன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஊடகம்லாம் கொண்டு போய் சேர்க்காது. அதை விட்டுருங்க. நாட்டோட பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு. நரேந்திர மோடி சொன்னதை கூட தற்சாவு பொருளாதாரத்துக்கு போயிடலாம், ஆர்கானிக்கா மாறிடலாம் அப்படின்னு சொன்னா அதை எடுத்து கொண்டு வந்து இங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க வந்து ஒருத்தர் வந்து காப்பு நல்லா திருக்கி விட்டாரு, சட்டப்பட்டனை கழட்டி விட்டாரு, அது மட்டும் இல்லாம டிப்பன்ல சாப்பாடு கொண்டு போய் அவர் கையாலேயே அவரே எடுத்து வாயில ஆன்னு சாப்பிட்ட விஜய் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படா வெளியில வருவார் கேட்ட திறந்து அவரை விஜய் அண்ணா வந்து ஊடகத்தை ஒரு ஆளாவே மதிக்கல. ஆனா இவங்க போய் தொங்கிட்டு அலைகிறாங்க. அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கு. அப்ப அதை நீங்க கொண்டு போக தெரிஞ்ச உங்களுக்கு நாங்க பேசுறதையே கொண்டு போக முடியல உங்களாலன்னு கேட்டா கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா இதுதான் இங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சிலிண்டர் இல்லப்பா, 6 சிலிண்டர் இல்லை, சிலிண்டர் எங்க இருந்து கொண்டு வருவீங்க? சிலிண்டர் முதல்ல எப்படி உற்பத்தி பண்ணுவீங்க? நான் சீமான் சொல்லியிருக்காரு, சிலிண்டர் ஒரு அடிப்படை தேவையில ஒண்ணு. இன்னைக்கு சமைக்கிறதுக்கு சிலிண்டர் வேணும், பயோகேஸ் வேணும், அதை எங்க இருந்து கொண்டு வருவ? அதுக்கான ஒரு முறை இருக்கு. மாட்டு சாணத்துல வரலாம்ப்பா, மாட்டு சாணத்துல இருந்து பயோகேஸ் கொண்டு வரலாம்னு நிரூபிக்கப்பட்டிருக்குல்ல. அதை அரசாங்கம் எடுத்து நடத்தினா என்ன? தடையில்லா மின்சாரத்தை உங்களால கொடுக்க முடியல. ஏன் கொடுக்கல? இன்னைக்கெல்லாம் 3 மணி நேரம் ஈஸியா கரண்ட் இல்லை. அதுக்கான பதில் உங்களால சொல்ல முடியுமா? இல்ல. ஏன்? ஒரு அமைச்சர் சொல்றாருங்க, எப்பா நீ சாப்பிட்டு வந்து பேசுறப்பா, நான் சாப்பிடல. அந்த பையன் கேட்கிறான், சார் பஸ் இன்னும் வரல சார், நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன் சார். அந்த கேள்விக்கு இது பதில் கிடையாதுங்க. அவர் சொல்றாரு, நீ நல்லா சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிட்டு வரல அப்படிங்கிறது ஒரு அமைச்சர் பேசுற பேச்சா அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. நான் கேட்கல, மக்கள் கேட்கறாங்க. இன்னொருத்தர் வந்து உங்களோட இது வந்து காவிரி இந்த காவிரியில் வந்து மேகதாது அணை இருக்குல்ல, அந்த மேகதாது அணையை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டா நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். இல்ல யாருல நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க என்னன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்ல, அவங்கள வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுற மாதிரி, yes welcome to this is our chief minister Vijay sir is here, so I am Arthana, industrial minister, your dear investor holders please come to join with our alliance and the TVK party of the Tamil Nadu government. நீ எங்கட யார் சாமி? நீங்க எங்க இருந்து சாமி நீங்க வர்றீங்க? ஐயோ ஏங்க இவங்களுக்கு வந்து தெரியலங்க, ஆனா மழுப்புறாங்க. இவங்களுக்கு வந்து சுத்தமாவே தெரியல, ஆனா நல்லா மலிப்பு கொண்டு போறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஒவ்வொருத்தங்களும் ஒரு நாட்டை எப்படி கட்டமைச்சு வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற வகையில ஒவ்வொருத்தன் சிந்திக்க வச்சா இவங்க வந்து அந்த சிந்திக்கிற திறனை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இங்க நிறைய பேருக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா கூட ஒவ்வொருத்தரும் வெளியில வந்திருப்பாங்க. ஆனா அவங்களால வர முடியாது. இப்ப நம்ம மக்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியுமா? குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. இதே கள்ளக்குறிச்சி பக்கத்துல குடிதண்ணி இல்லாம ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள். குடிதண்ணி இல்ல, 4 நாள் ஆச்சு வீட்டுக்கு குடிதண்ணி வந்து. பாவம் இல்லை அந்த மக்கள். அப்போ உங்களோட அரசு பாமர மக்களுக்காக செயல்படணும். இப்ப பாமர மக்களுக்காக செயல்படுதா? எவ்வளவோ கொலைகள், குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எதுவுமே கண்ணுக்கு தெரியலங்க. அவங்க பாட்டில் வராங்க, அவங்க பாட்டில் போறாங்க. இப்ப நல்லா பண்ணுங்கப்பா, எப்ப